ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அரேபியன் ஸ்வீட் குனாஃபா தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம சேமியாவை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கிட்ட நான் பட்டர் சேர்க்குறேன். இந்த பட்டர் நல்லா உருகுனதுக்கப்புறமா நான் இன்றைக்கி குனாஃபாவுக்காக 250 கிராம் கிட்ட நான் சேமியா எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ஃபைன் ரோஸ்ட் இல்லாமல் மீடியமாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அந்த சேமியாவை நல்லா உடச்சி விட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு எவ்வளவு நல்லா ஃபைன் ஆக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நீங்கள் ஃபைன் ஆக்கிக்கோங்க. நல்லா அது நைஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குனாஃபாவுக்காகவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குனாஃபா டாக்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தனியாக கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் நல்லா ஃபைனாக அப்படியே நூல் மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அது நம்ம சைடில் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால தான் இப்போ நம்ம சேமியாவிலேயே எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இதை நல்லா எல்லா பக்கமும் நல்லா எவ்வளோ உங்களுக்கு பிரேக் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பிரேக் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது மாதிரி ரொம்ப ப்ரௌன் ஆகிடக்கூடாது, லைட்டாக. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு இன்னுமே நல்லா ஃபைன் ஆகணும். அதுக்காக நான் மேஷரை வச்சு நான் நல்லா மேஷ் பண்ணிக்க போகிறேன். நம்மளுக்கு அப்படியே இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகும். பாருங்கள், நம்மளுக்கு நல்லா இப்போ நல்லா நைஸாக நம்மளுக்கு ஆயிடுச்சு. இப்போ நாம் குனாஃபாவுக்காக நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1 கிலோ கிட்ட நான் சுகர் சேர்க்குறேன். இது நான் 3 ஃபேமிலிக்கு செய்கிறதுனால நான் சுகர் ஜாஸ்தியாக நான் சேர்க்குறேன். நீங்கள் கம்மியாக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சுகர் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இப்போது நான் 1 கிலோ சுகருக்கு 250 கிராம் கிட்ட நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போது இது கூட ஃப்ளேவருக்காக பட்டை சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா நீங்கள் ரோஸ் வாட்ரு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் ரோஸ் வாட்டர் சேர்க்கல, கெவரா வாட்டர் தான் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கிட்ட நான் சேர்த்துக்கிட்டேன். இது ஆப்ஷனல் தான். இது சேர்த்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஒரு பாதி லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு சுகர் சிரப்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்ததாக குனாஃபா செய்கிறதுக்காக வந்துடலாம். இது மாதிரி செராமிக் பேன் இல்லைனா நான்ஸ்டிக் பேன் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கிட்ட நம்ம வெண்ணெய் விட்டுக்கலாம். அந்த வெண்ணெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சேமியா, அதை நம்ம ஒரு லேயராக செட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே நீங்கள் ஓவனில் பண்ணுறது மாதிரி இருந்தால் நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் பாத்திரம் எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு லேயராக செட் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம ஒன்றா சைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஈவனாக நீங்கள் ஸ்கொயராக பண்ணிக்கலாம், இல்லைனா சர்க்கிளாக பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சர்க்கிளாக தான் நான் பண்ணுறேன். நம்ம அடுத்ததாக சீஸை நம்ம அடுக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சீஸ் கிடைக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு சீஸோட ஃப்ளேவர் எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் கம்மியாக எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு சீஸோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இன்னும் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்களா, நம்ம கேப்பே இல்லாமல் நம்ம சீஸ் அடுக்கி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த சீஸ்க்கு மேலேயே நம்ம மீத இருக்கிற சேமியாவை நம்ம இன்னொரு லேயராக செட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நல்லா ஒன்றா சமமாக நம்ம செட் பண்ணி எடுத்துக்கலாம். வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்தமாக பண்ணிடாமல் லைட்டாக. இப்போ பாருங்கள், நான் இதை நகர்த்துறேன். நம்மளுக்கு அடியில் கொஞ்சம் கூட பிடிக்காமல் நம்மளுக்கு எவ்வளோ அழகாக நகர்ந்து வருதுன்னு பாருங்கள். இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கோ இல்லைனா ஒரு தோசை தவாக்கோ நம்ம அப்படியே திருப்பிடலாம். இதை ஏன்னா தோசை திருப்பினால நம்மளால திருப்ப முடியாது. இப்போ டக்குன்னு நம்ம 1 நிமிஷத்தில் டக்குன்னு மாற்றிடணும். இப்போ எடுக்கிறேன் பாருங்கள். வாவ், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்மளுக்கு கொஞ்சம் கூட கருகலை, அழகாக பொன்னிறமாக வந்திருக்கு. அந்த தோசை தவாவில் நான் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணேன். அதை நான் உங்களுக்கு காமிக்கல.
இந்த சைடு நம்மளுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வெந்து வந்துச்சுன்னா போதும். இப்போ எனக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இது வேறு ஒரு பிளேட்டுக்கு நான் வந்து மாற்றுறேன். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பை அப்படியே நம்ம லைட்டாக மேலே ஊற்றிட்டே வரலாம். இது வந்து நல்லா சுகர்லேயே நம்மளுக்கு நல்லா வந்து ஊறி வரணுங்க. நம்மளுக்கு அதே மாதிரி சுகர் ஊற்ற ஊற்ற இது இழுத்துட்டே இருக்கும். இப்போ நம்ம சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே எவ்வளோ அழகாக வந்து குனாஃபா செஞ்சு முடிச்சிட்டோன்னு பார்த்தீங்களா. இது ஓவன் எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக வீட்டிலே பண்ணலாங்க. இப்போ இது சுகர் சிரப்லாம் நம்ம வந்து ஊற்றுனதுக்கப்புறமும் இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே நம்ம அதை மூடி போட்டு வச்சிடலாம். அதற்கப்புறமா எடுத்து நம்ம வந்து பிஸ்தாவை நம்ம லைட்டாக நுணுக்கி உங்களுக்கு தேவைப்பட்ட டிசைனில் நீங்கள் வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளான குனாஃபா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.